நான் போனது வந்து என்னோட பர்சனல் இதில் பிசி பிசிகாவை நீங்கள் சேர்த்துக்குங்க, பாமகவை சேர்க்காதீங்கன்னு 98ல் நாம் பண்ணதுக்கு டாக்டர் நமக்கு ஜஸ்டிஃபை பண்ணலைங்கிற அந்த இதுக்கான மனித நீதிக்கு மனித அடிப்படையில் என்னோட அறிவையும் ஆற்றலையும் அங்கே சொல்லி எல்லா இன்புட்ஸையும் சபரீஷ் சார்ட்ட கொடுத்துட்டு வந்தேன். அப்போ கூட பேசும்போது பல விஷயங்களையும் சொல்லும்போது, நாங்கள் பல கோடி ரூபா கொடுத்து பிரசாந்த் கிஷோரை வச்சு பார்க்கக்கூடிய விஷயத்தில் சிம்பிளாக சொல்லிட்டு போகிறீங்களா சார்ன்னு சொன்னாப்புல, நான் எனக்கு இந்த எண்ணங்கள் இருக்குது, அதோட வரும்போது உங்கள்கிட்ட மற்ற 4 விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணுறது இயல்பு தானேன்னு அவர்கிட்ட சொல்லிட்டு போனேன். இந்த கட்டத்துக்குள்ள நான் ஸ்டாலினை இப்போ பார்க்கறது ஒரு அரசியல் நிகழ்வாக பொதுல எல்லாமே பேசப்படுது. இதை வந்து நான் ஒன்றும் இதை கண்டு நான் எந்த ஒரு சலனமும் படலை. இதை நான் ஒன்றும் பெருசாக எடுக்கவும் இல்லை. அரசியல் அரங்கத்தில் அப்படி நான் பார்க்கறதுல எனக்கு பேரும் புகழும் கிடைக்குதுன்னா அது மோடிக்கிட்டையும் எனக்கு மெரிட்டு தான். மோடி நோஸ் ஹூ ரவீந்திரன் அண்ட் ரவீந்திரன் நோஸ் ஹூ மோடி ஈஸ். அதனால தான் அத்தனை பேரையும் மீறி சசிகலா விஷயத்தில் இந்த ரவீந்திரன் டீம் ஜெயிக்க முடிஞ்சது. அத்தனை பேரையும் மீறி விஜய் விவகாரத்தில் ரவீந்திரன் கருத்துக்கு மோடி கிட்ட வெயிட்டேஜ் இருந்தது.